மேக்னெட். நீ லவ் பண்ற பொண்ணு என்ன கேட்டா? ஒரு முழம் பூ, அத கூட கட்ட முடியலையே. நோ நோ நோ, நெவர் கிவ் அப் சூர்யா. உன்னால முடியும். எஸ் மீரா. வீட்டுக்கு போயிட்டீங்களா சார்? நோ மீரா, ஒரு முக்கியமான வேலை. சோ ஆபீஸ்க்கே வந்துட்டேன். சொல்லு மீரா. சார், யுஎஸ் கிளையன்ட் கான்ஃபரன்ஸ் கால்ல இருக்காங்க. அவங்க லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மே ஐ கனெக்ட் யூ சார்? இப்ப வா. எஸ் சார், நான் உங்களுக்கு ரிமைண்டர் அனுப்பிச்சிருந்தேனே. பட் சாரி மீரா, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு. கொஞ்சம் லென்த்தியான ப்ராஜெக்ட். சோ நீயே அவங்க கிட்ட பேசிக்கோ. நோ சார், இது ரொம்ப முக்கியமான கால். இந்த கான்ஃபரன்ஸ் கால் கூட 1 வீக் முன்னாடியே பிளான் பண்ணது. சோ வாட் மீரா, நீயே பேசிக்கோ. ஐ அம் லிட்டில் பிஸி நவ. பை. நானே பூ கட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். யூஎஸ் கிளையண்டா? யூஎஸ் கிளையண்ட். அப்பா, அன்னைக்கு லைஃப் பார்ட்னரை பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கணும்னு. அது ரொம்ப கரெக்ட் தான்ப்பா. லைஃப் பார்ட்னரை புரிஞ்சுக்கிறது இருக்கே, அது ஒரு வரம்பா. எந்த ஒரு பொண்ணுக்கும் தன்னோட லைஃப் பார்ட்னர் தன்னை புரிஞ்சுக்கணும், தான் சொல்றது செய்யணும்னு ஆசை இருக்கும். லைஃப் பார்ட்னர் ஒன்னு சொன்னா அதை செய்யணும். செய்ய முடியலன்னா அதை சொல்லக்கூடாது. அதுவும் யாரையும் எதுக்காகவும் காக்க வைக்க கூடாது. கரெக்ட் தானப்பா? அனுமா, என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா பேசுற. இல்லப்பா, சட்டுன்னு எனக்கு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஏய், அப்பாட்ட பேசுற மாதிரியே பேசுற? என்னமோ ரம்யாட்ட பேசுற மாதிரி பேசுற? ஏய் புஷ்பா, எதுக்கு அவளை திட்டுற? அப்படியே வேணா தப்பா பேசிட்டா? எனக்கு பிடிக்கல. அதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத. சும்மா பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கல, என்ன பிடிக்கலன்றத தெளிவா சொல்லு. அவ என்ன இப்ப தப்பா பேசினா அத சொல்லு முதல்ல. நீ பண்ணது தப்பு புஷ்பா. 20 வயசு பொண்ணு அவ. நீ இந்த மாதிரி படபடன்னு புரிஞ்சு தரலனா அவ மனசு தாங்குமா சொல்லு? அதுவும் இல்லாம எந்த விஷயத்த எப்படி பேசணும்ன்ற அறிவு இல்லையா உனக்கு? எனக்கு தோன்றத நான் பேசுறேன். சும்மா என்கிட்ட வந்து குதிக்காத. நேத்து ராத்திரி உனக்கு கோவம் வந்துச்சுன்னு சாப்பிடாம போய் படுத்தியே, அப்ப நான் உன்னை ஏதாவது கேட்டேனா? ஏன் எனக்கு கோவம் வரக்கூடாதா? ஓ, அப்ப போட்டிக்கு போட்டி தான் நீ இப்ப என்கிட்ட மூஞ்சி காட்டுறியா? நீ அந்த பழக்கம் என்கிட்ட கிடையாது. என் மனசுல என்ன தோணுதோ அதை தான் நான் வெளியே பேசுவேன்.
நீ உன் பொண்ணை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்து. நீ என்ன ஏன் போக்குல விட்டுரு. அனு, நான் வந்தது கூட தெரியாம அப்படியே அந்த ஸ்மைலில பாத்துட்டு இருக்க. உன்ன மாதிரியே இருக்கே. நீ வரைஞ்சதா? எப்பவும் போன்ல தான் ஸ்மைலி அனுப்புவ, இப்ப பேப்பர்லயே வரைய ஆரம்பிச்சிட்டியா? ஓகே, ஒரு கான்ஃபரன்ஸ் கால் இருக்கு, அப்புறமா பேசலாம். ஓகே. அப்போ இது இவர் வரைஞ்சது இல்லையா? அப்போ யார் வரைஞ்சது? நம்ம அனுப்பின லெட்டரை சார் எங்க வச்சிருப்பாரு? ஒருவேளை நம்ம டேபிள்ல வச்சிருப்பாரோ? நான் எழுதின லெட்டர் எங்க? இதுல என்னமோ தப்பு நடந்திருக்கு. நான் எழுதின லெட்டர் எங்க போச்சு? அதை கண்டுபிடிச்சே ஆகணும். எஃப்எம் மேடம், இதோ வரேன் மேடம். சொல்லுங்க மேடம். எஃப்எம், நேத்து உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தனே, அதை நீங்க சூர்யா சார் கிட்ட கொடுத்துட்டீங்களா? இல்ல மேடம், அந்த ஃபைலை மீரா மேடம் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்க டேபிள்லயே அந்த ஃபைலை வைக்க சொன்னாங்க. நான் வச்சிட்டேன் மேடம். என்ன எஃப்எம், நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நான் ஃபைல சூர்யா சார் கிட்ட தானே கொடுக்க சொன்னேன். நீங்க ஏன் மீரா மேம் கிட்ட கொடுத்தீங்க? நான் என்ன மேடம் பண்றது? ஃபைலை என்கிட்ட கொடுன்னு மீரா மேடம் கேட்கும்போது நான் என்ன மேடம் செய்யறது? அதான் ஃபைலை கொடுத்துட்டேன். கேட்டா உடனே கொடுத்துருவீங்களா? சரி, நீங்க போங்க. இதுல என்னமோ நடந்திருக்கு. அனு, சாப்பிடலாமா? அதுக்குள்ள லஞ்ச் டைம் வந்துருச்சா? பின்ன எனக்கு பசிக்குது. நான் கேண்டீன் போறேன், வரியா? இல்ல ஸ்வப்னா, நீ போ, நான் இங்கே சாப்பிட்டுக்கிறேன். இன்னைக்கு உங்க அம்மா
இந்த லெட்டர் எப்படி என் லஞ்ச் பாக்ஸ்குள்ள வந்துச்சு? அம்மா கண்ணில் இந்த லெட்டர் பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அம்மா, வாங்கண்ணே வாங்க, உட்காருங்க. ஆ, ம். பொண்ணுக்கு கல்யாண நேரம் கூடி வந்துருச்சு போல் இருக்கு. என் பொண்ணுக்கு அவ மனசுக்கு ஏத்த பையனா பார்க்கணும். பணம் காசெல்லாம் எங்களுக்கு பெருசு இல்ல. பையன் நல்லவனா இருக்கணும், என் பொண்ணுக்கு ஏத்தவனா இருக்கணும். காரு பங்களானெல்லாம் எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவளை கண் கலங்காம வச்சு காப்பாத்துற அளவுக்கு சம்பாதிச்சா போதும். எங்களுக்கு மானம் கௌரவம் தான் முக்கியம். நல்ல குடும்பத்து பையனா இருக்கணும், அவ்வளவுதான். அப்படியே பாத்துடலாமா? என் பொண்ணு அனு பெரிய கம்பெனில வேலை பாக்குறா. தேவநந்தினி சேலைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவநந்தினி சேலைனா நல்லா தெரியுமே, அங்கேயே வேலை பாக்குறாங்க. அந்த தேவநந்தினி சேலைக்கே என் பொண்ணுதான் ஹெட் மாஸ்டர். பெரிய வேலை, கை நிறைய சம்பாதிக்கிறா. ரொம்ப நல்ல மாதிரி வளர்த்திருக்கோம். நல்ல பொண்ணு, பார்க்கவும் நல்ல லட்சணமா இருப்பா. ரொம்ப சந்தோஷமா. பையன் எந்த மாதிரி இருக்கணும் சொன்னா அப்படியே பாத்துடலாமா? அதான் சொன்னேனே, பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் எங்களுக்கு இல்ல. ஓரளவுக்கு நல்ல வேலை, ஆளும் பார்க்க கொஞ்சம் லட்சணமா இருந்தா போதும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், அனுவை விட ஒரு 4-5 வயசுக்குள்ளதான் இருக்கணும், அவ்வளவுதான். பார்த்து சொல்லுங்களேன். உங்க போன் நம்பர் கொடுங்க, பையன் போட்டோ எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். எந்த பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பேசி முடிவு பண்ணிடலாம். என் போன்ல அதெல்லாம் கிடையாது. என் பொண்ணு நம்பர் தரேன், அவளுக்கே அனுப்பிடுங்க. ஆ, 96 அம்மா மகமாயி, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். உன்னை நம்பித்தான் இதை நான் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். All sit down. Yes, sir. Yes, Dina. Presentation ready? Yes, sir. தேவநந்தினி ஃபேப்ரிக் சேல்ஸ் ப்ரொஜெக்ஷன் இதெல்லாம் இருக்கு சார். எஸ் சார். தீனாவோட பிரசன்டேஷனை நானும் பார்த்தேன். இந்த பிரசன்டேஷன் படி நம்ம பிளான் பண்ணா இந்த குவார்ட்டரோட டார்கெட்டை ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஷுவர் சார். Good, Dina. Thank you, sir. Anu, this is an important meeting. Can you please concentrate here? எஸ் மேம். Yes, sir. So what next, sir?
ஹலோ அனு, கல்யாண புரோக்கர் கிட்ட உனக்கு ஏத்த பையனா பார்த்து போட்டோ எல்லாம் உன் போனுக்கே அனுப்ப சொல்லியிருந்தேன். அனுப்பிட்டாரா? கொஞ்சம் வந்திருக்கான்னு பார்த்து சொல்ல. ஐயோ அம்மா, நான் மீட்டிங்ல இருக்கேம்மா. நீ எங்க வேணா இரு, போன் உன்கிட்ட தானே இருக்கு, பார்த்து சொல்லு. அம்மா, முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், புரிஞ்சுக்கோ. என்ன வேணா இருக்கட்டும், நீ அந்த போட்டோ எல்லாம் பாரு, அத சொல்லத்தான் கூப்பிட்டேன். இப்ப பாரு, மீட்டிங் கேன்சல் ஆயிடும். சும்மா இருடா. Mira, we will continue this meeting later. But sir, this is very important meeting. It's okay, Mira. We will catch up later. Okay, sir. Anu, we need to discuss. என்னாச்சு அனு? ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க? உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேரேஜ் புரோக்கர் அனுப்பின போட்டோஸ் இதெல்லாம். எனக்கு பிடிச்ச பையனை நான் செலக்ட் பண்ணணுமா, அதுக்கு தான் அம்மா ஃபோன் பண்ணாங்க. எல்லாம் சின்ன பையனா இருக்காங்க. என்ன சார் நீங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்டா எங்க அம்மா இப்படி பண்றாங்களோ? எத்தனை தடவை சொன்னாலும் என்னோட கல்யாணம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா படுது. உங்க அம்மாவை சொல்லி குத்தம் இல்ல அனு. கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்தா வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறது சகஜம்தான். ஆக்சுவலி ப்ராப்ளம் உன் மேலதான். ஏன் மேலையா? எஸ், நீ நம்ம லவ் மேட்டரை வீட்டுல சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது. நானும் சொல்லதான் ட்ரை பண்றேன், ஆனா என்னென்னமோ நடந்து அது எப்படியோ ஆயிடுது சார். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீயே சொன்னா அது ஒரு மாதிரி. அப்படி இல்லாம நம்ம லவ் விஷயத்த அவங்களா தெரிஞ்சுக்கிட்டா அது நல்லாவா இருக்கும்? ஐயோ, அதுக்கு தான் சொல்றேன், நீயா சொல்றது பெட்டர்னா. இப்பவும் நான் உன்னை புஷ் பண்ணல, ஆனா நீயா சொல்றதுதான் சரியான டிசிஷன். ஓகே சார், சொல்றேன். ஓகே அனு, டோன்ட் வரி, பாத்துக்கலாம். Cheer up. ஒரு மீட்டிங் ஒழுங்கா நடக்குதா இந்த ஆபீஸ்ல? மை காட். இது எப்படி இங்க வந்துச்சு? நிச்சயம் இது அனுதான் எழுதிருப்பா. ஓ, நான் செஞ்ச மாதிரி எனக்கே சரியா அனு? இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இன்னும் நிறைய இருக்கு அனு. அவ்வளோ சீக்கிரம் இந்த மீரா எதையும் கைவிட்டுற மாட்டா.